ஈடி ரைடுன்னு சொன்னாலே இவருடைய பேரு கண்டிப்பா ஞாபகம் வராம யாருக்குமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஈடி ரைடுக்கே சொந்தக்காரரான ஒருத்தர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள். எப்படி செந்தில் முருகன் இருந்த அவருடைய பேரை நியூமராலஜி பார்த்து செந்தில் பாலாஜின்னு மாத்தி வச்சாரோ, அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒண்ணு ஒண்ணா மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கட்சிகளை மாத்துறது மட்டும் இல்லாம பதவியில இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த அளவுக்கு தந்திரமான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு, அவருடைய ஹிஸ்டரி என்ன, அவரு பண்ண தந்திர வேலைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம். நான் உங்க மோகனா. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. Best packages, excellent service and full jolly experience க்கு guarantee. So எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படியாவது அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரணும், பதவியில உட்கார்ந்துடணும் அப்படின்னு இருந்த அவருடைய எண்ணம் அப்படின்றது 1992ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிக்குது. 1996 இந்த காலகட்டங்கள்ல திமுகல அவருடைய பயணம் தொடங்குது. அதுவும் கவுன்சிலரா தொடங்குது. 2000 காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா போயஸ் கார்டன்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை முதல் முறையா பாக்குறாரு. பார்த்த உடனே அதிமுகல இணையணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருது. அதனால திமுகல இருந்து வெளியே வந்து அதிமுகல இணையறாரு. இணைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேர் அதிமுகல இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியணும், முக்கியமா ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் நம்ம பேர் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பயங்கரமா வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, தான் எந்த தப்பு பண்ணாலும் அதை மறைச்சிட்டு மத்தவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் சுட்டி காமிக்கிற மாதிரி அவருடைய வேலைகள் இருந்திருக்கு. அதிமுகல இணைஞ்சிட்டாரு. இணைஞ்சதுக்கு அப்புறமா பதவி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்ல, அவருக்கு எம்எல்ஏ, அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி வேணும் அப்படின்ற ஆசைகள் அரசியலுக்குள்ள வரும்போதே இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா, அம்மா மனசுல இடம் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு, அம்மா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் போது கிடைச்சவங்க தான் சசிகலா அவர்களுடைய அண்ணியான இளவரசி அவர்கள். இளவரசி அவர்களுடைய பொண்ணு கிருஷ்ணபிரியா, அவங்களுடைய கணவர் கார்த்திகேயன் அவர்களுடைய அப்பா தான் கலியபெருமான் அவர்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு. பழக ஆரம்பிச்ச உடனே இவருடைய பேர் அதிமுக நிர்வாகிகளுக்கும் போயஸ் கார்டனுக்கும் இவருடைய பேர் பரப்பப்படுது. 2006 காலகட்டங்கள்ல திமுக ஆட்சி அமைது. அதிமுக என்னதான் வெற்றி பெறல அப்படின்னாலும் இவருக்குன்னு ஒரு எம்எல்ஏ பதவியை கையில கொடுக்குறாங்க. எம்எல்ஏ பதவி கையில கிடைச்சிருச்சு, நம்ம ஆட்சியில இல்ல அப்படின்னா நம்மளுடைய செயல்திறன் அப்படின்றது அதிகமா இருக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கேசி பழனிசாமி அவர்கள் மணல் கடத்தல்ல ஈடுபடுறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு எதிராக நான் போராட்டம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் மேற்கொள்றாரு. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய எஸ்கவேட்டர், அதாவது பொக்லைன் சொல்லக்கூடிய இயந்திரம் முன்னாடியே படுத்துக்கிட்டு என்னை ஏத்திட்டு நீங்க மணல் கடத்தல ஈடுபடுங்க, என்னை ஏத்தாம மணல் கடத்தல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கும்போது மணல் கடத்தல இப்படி தட்டி கேட்ட ஒருத்தர் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 2021 திமுக ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி பிரச்சார பயணத்துல ஒரு வார்த்தையை விட்டிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, நம்ம தளபதி எப்ப பதவி ஏற்கிறாரோ, அதாவது 11 மணிக்கு பதவி ஏற்றாரு அப்படின்னா 11:05க்கே நீங்க மணல் கடத்தல ஈடுபடுங்க, யாரு நம்மளை கேட்பா அப்படின்னு சொல்லி பாக்குறேன், எந்த அதிகாரி நம்மளை தட்டி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மக்கள் மத்தியில விட்டு பாருங்க. அப்படி இருந்தனா இப்படி மாறிட்டே அப்படின்ற மாதிரி அவருடைய செயல் அவருடைய செயல்னு சொல்ல முடியாது, அவருடைய குணம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். 2006 காலகட்டங்கள்ல எம்எல்ஏ சீட்டு வாங்கியாச்சு. 2011 காலகட்டங்கள்ல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஆஹா, நம்ம நம்மளுடைய வேலையை சிறப்பா செஞ்சிருக்கோம், நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால அம்மா மனசுல இன்னும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அம்மாவுக்கே தண்ணி காட்டி போயஸ் கார்டனோட ரகசியத்தை கோபாலபுரத்துக்கு கடத்துற அளவுக்கு போயிருக்கு. அதாவது போயஸ் கார்டன்ல அம்மாவும் சசிகலா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இப்படி ஒரு 4 பேர் அவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, 2016லயும் அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னா நாங்க பூரண மதுவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை அம்மா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்கள் அறிவிச்சிருப்பாரு. எப்படிதான் இந்த விஷயம் போயஸ் கார்டன்ல இருந்து அங்க போச்சு, யார் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தெரிய வர்ற உண்மைதான் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதை அங்க சொல்லியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் அம்மாக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாம 2011
வந்து 2016 போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் செஞ்ச ஊழல்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்டும் ரைஸ் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் துறையை சேர்ந்த எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதா சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணதா ஒரு வழக்கு வந்து அவர் மேல போடப்பட்டுச்சு. அது யாரு போட்டாங்க அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் போட்டிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து வந்த ஒரு தூண்டுதல்னால தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிமுக பீரியட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது திமுகவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக கட்சி வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்றாரு. இது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கரூரை வந்து அவருடைய கோட்டையா வச்சிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களே, அவருக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கிற நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருப்பாரு. அப்படி ஒரு விமர்சனம் வைக்க இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களும் திமுக கட்சியெல்லாம் ஒரு கட்சியாங்க, அந்த கட்சிக்கு நான் செத்தாலும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அதிமுக கட்சியிலேயே நிரந்தரமா இருந்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன வேலைலாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருடைய தலையில ரெட்டை இலை சின்னத்தோட லைட்டை போட்டுட்டு மக்கள்கிட்ட பேசுற ஒரு விஷயமா இருக்கட்டும், பிரச்சார பயணத்துல ஈடுபடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு. அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமமுக கட்சியில இணைகிறாரு. டிடிவி தினகரன் தலைமையில அவர் வந்து இணைகிறாரு. அப்ப வந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. அங்கேயுமே அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அம்மாவுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகல அப்படின்னா நான் தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு. நம்ம திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை பத்தியே நமக்கு தெரியும். அவங்க எல்லாருமே பதவிக்காக எந்தெந்த வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க, எந்த கட்சியில இருந்து எந்த கட்சி மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி இல்லைங்க, 2-3 கட்சி மாறி வந்த ஒருத்தர் தான் இவரு. அமமுகல மாவட்ட செயலாளரா இருந்த இவரு பதவிக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் திமுக இணைகிறாரு. எந்த அளவுக்கு அதிமுக இருந்துட்டு திமுக விமர்சனம் பண்ணி பேசினாரோ அப்படியே மாறி அதிமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு போயிருச்சு. இப்ப தலைவரும் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு செயலை கொடுத்தோம் அப்படின்னா திறமையா செஞ்சு காமிக்கிற செந்தில் பாலாஜி அவர்களே அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு திமுக கட்சியில ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. 26 வருடங்களா கரூரை வந்து தன்னுடைய கைக்குள்ளே வச்சுட்டு அரசியல் வரலாற்றிலேயே கொஞ்சம் கொஞ்சமா தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்த ஒருத்தர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள். 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்தது. உதாரணத்துக்கு 2011, 2016 இந்த காலகட்டங்கள்ல அவர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஓட்டுநர் நடத்துனர் வேலை வாங்கி தரதா சொல்லி பண மோசடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் இருந்தா குற்றச்சாட்டே வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது எப்போ வெடிக்குது அப்படின்னா, 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா 2023 தாங்க வெடிக்குது. இவர் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு சரியான பதில் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணும்போது அவுட் ஆஃப் த கோர்ட்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துறேன், வாங்கிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதாகவும், அந்த விஷயத்த செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வந்து கோர்ட்குள்ள சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்ப நீங்களே வந்து பண மோசடி பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இது வரைக்கும் இவர் எந்த மாதிரியான ஊழல் எல்லாம் சிக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இன்னும் 3 மாசத்துக்குள்ள இவர் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிற விதமா தான் இவருடைய வீட்டுக்கு ஈடி ரெய்டு போயிருக்காங்க. ஈடி ரெய்டு அப்படின்றது இவருக்கு ஒரு தடவை போகல, பல தடவை இவருடைய வீட்டுக்கு ஈடி ரெய்டு நடந்திருக்கு. ஈடி ரெய்டு நடக்கும்போது அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபணம் ஆனதுனால 490 நாட்களுக்கு மேல இவர் சிறையில இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அவருடைய அமைச்சர் பதவி போது, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாம் போது. ஆனா கரூர் மாவட்டம் அப்படின்றது அவர் கையை விட்டே போகலங்க. இன்னமும் கரூர் மாவட்டத்துக்கு போனா அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னும் அங்க இருக்கதான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சியில இவர் பண்ண ஊழல்கள் அப்படின்றது அதிகமாவே இருந்திருக்கு. இவர் மேல அதிகமான குற்றச்சாட்டுகளே வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா டாஸ்மாக் ஊழல்லையுமே இவர் சிக்கிறாரு. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க, 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவர் மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. இதுக்கப்புறம் தாங்க அவருக்கு 10 ரூபா பாலாஜி அப்படின்ற ஒரு பேரே மக்கள் மத்தியில வந்துச்சு. செந்தில் பாலாஜி அப்படின்ற பேரை விட 10 ரூபா பாலாஜி அப்படின்ற பேர் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த டாஸ்மாக் ஊழல் விஷயமா ஊடக தரப்புல இருந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னங்க இது பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, நீங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, ஒரு நிமிஷம் எங்களை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்களையே மிரட்டி இருக்காரு. நீங்க எந்த கடைன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க வந்து அமைச்சரா இல்லாம என் கூட வந்தீங்கன்னா 2 வீலர்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளிலும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சார். நீங்க அதாவது இப்படி வந்து சொல்லணுங்கிற கருத்துக்களுக்காக சொல்ல முடியும். ஈரோட்ல செய்தி போட்டீங்கல்ல, அந்த மாதிரி வந்து கருத்துக்கள் சொல்லுங்கிறதா சொல்லாதீங்க. ஈரோட்ல தேர்தல் செய்தி காலம் சொல்றத கேளுங்க சார். அதாவது உங்க சேனலோட விளம்பரத்துக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது.
அது மட்டும் இல்லாம இவர் திமுக கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கிடைக்குது. இந்த மாதிரி அசர வைக்கிற பதில் மட்டும் இல்லாம அவர் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னன்னா, ஏங்க அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, 2 கம்பிகள் இருக்கு, அந்த 2 கம்பிகள்ல அணில் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி விட்டு இன்னொரு கம்பி உரசுது, அதனால தாங்க கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே மெய்மறக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பாருன்னா பாத்துக்கோங்களேன். இடங்கள்ல வந்து அந்த செடி வளர்ந்து கம்பியோட மோதும் போது அதுல அணில் ஓடுது. இப்ப அந்த அணில் வந்து அந்த லைன்ல ஓடும்போது 2 லைன் ஒன்னாயி அப்ப வந்து மின் தடை ஏற்பட்டுருது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கம் பேக் கொடுத்திருக்காரு. என்னதான் வந்து நம்ம எதிர்க்கட்சி தரப்புல இருக்கிறவங்களும் பாஜகவை சேர்ந்தவங்களும் இவர் மேல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாலும் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. அதாவது, நீங்க தாங்க அவர் வந்து அதிமுக இருக்கும் போதே அவர் மேல குற்றச்சாட்டு வச்சீங்க, ஆனா பாஜக வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிளேட்டை மாத்தி போறாருன்னு பாத்தீங்களா? அவருடைய சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்குள்ள நான் விரிவா போக விரும்பல, ஏன்னா இது அரசு நிகழ்ச்சி. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு மீண்டும் வந்திருக்கிறார். தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி, அது உறுதி உறுதி. நீங்க கம்பேக்னு சொல்ற வார்த்தை எங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா, மறுபடியும் ஊழல் செய்யறதுக்காக கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. திமுக கட்சியிலே இப்ப பதவியில இல்ல அப்படின்னாலும் கொஞ்ச நாள் வந்து அவர் இருக்கிற இடம் தெரியாம தான் இருந்தாரு. இப்ப எலெக்ஷன் வேற ஆரம்பிக்க போது ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே நமக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால மறுபடியும் அவர் செயலை வந்து செய்ய ஆரம்பிச்சாரு. அதாவது பதவிக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் அவர் வந்து முன்னாடி எப்படி எல்லாருக்கும் பணிஞ்சு போனாரோ அதே மாதிரி பணிஞ்சு போய் திமுக இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு பாக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. இப்ப கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், கரூர் மாவட்டத்துல அந்த முப்பெரும் விழா நடத்திருப்பாங்க. அதுக்கு தலைமை தாங்கி நடத்துனது யாரு அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான். கரூர் மாவட்டத்துல முப்பெரும் விழா நடத்துறதுக்காக எந்த மாதிரியான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது, திமுக கட்சியில மறுபடியும் அமைச்சர் பதவி வாங்கி உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஊழல் பண்ணாம ஏதாவது ஒரு வேலை பண்ணாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய ஊழல் பண்ணி தான் பார்த்திருக்காரு. அதாவது, அங்க இருக்கக்கூடிய பேருந்துகளே வாடகைக்கு எடுத்து அந்த பேருந்துகளே மக்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இந்த கரூர் முப்பெரும் விழால செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடி ஒரு பதிவுல கொடுத்திருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து வந்துருங்க. இது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இனிமே என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா எலெக்ஷன் வேற ஆரம்பிக்க போது, அதற்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணாதான் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே நல்லா தெரியும். கட்சி விட்டு கட்சி தாவறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே விபச்சாரிகள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் மட்டும் கிடையாதுங்க, அமமுக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த கோமணத்தை நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இப்ப கழட்டி தூக்கி போட்டோம், அதே கோமணத்தை நீங்க திமுக எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை கலாய்ச்சி சொல்லியிருப்பாரு. அதாவது, இவர் வாங்கின அடி அப்படின்றது ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு, இருந்தாலும் அவருடைய இந்த தந்திர வேலைகள் அப்படின்றது ஓயவே மாட்டேங்குதுங்க. இந்த அமைச்சர் மட்டும் இல்ல, திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை பத்தியுமே நம்ம வரக்கூடிய எபிசோட்ல பார்க்க போறோம். அடுத்து எந்த அமைச்சரை பொழக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் பேசு தமிழா பேசு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.